Hello பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க சூப்பரா கொண்டா நம்ம வந்து 12th க்கு ஸ்பெஷலா புதுசா ஒரு half yearly rush series ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருக்குடா இந்த half yearly rush seriesல எல்லா lessons இருக்கக்கூடிய high weightage questions let it be 1 mark 3 mark 5 mark 10 mark whatever mark it might be அதுல இருக்கக்கூடிய high weightage questions PYQ important concepts அது எல்லாத்தையும் நம்ம குயிக்கா சம்மரைஸ் பண்ணி எடுக்க போறதா இந்த half yearly rush series okay so இதுல இருக்கிற questions நீங்க படிச்சாலே ஒரு சேஃப் ஜோன் தான் 80-85% அழகா நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம் சோ இன்னைக்கான டாபிக் பாத்தீங்கன்னா we are going to see principles of ecology and ecosystem இத கிளப் பண்ணி டுகெதர் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரே செஷன்ல முடிக்க போறோம் ஓகே சோ ஆரம்பிச்சலாமா ரெடியா இருக்கீங்களா எல்லாரும் சூப்பர் ஃபைன் சோ இதுக்கான நோட்ஸ் சார் நோட்ஸ் கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டா இருக்கு இது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இது நீங்க ஃப்ரீயா ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஈஸியா அதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் Okay, and also there are repeater students, those who are trying to get good marks. So repeater personalkagave special-ஆ இருக்கிற ஒரு batch தான் இந்த veterinary batch. Okay, so veterinary batch join பண்ணிட்டு நீங்க அழகா என்ன பண்ணலாம் உங்களோட scores சூப்பரா improve பண்ணலாம் and with offer mega 30ங்கற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா 13,649 க்கு நீங்க இந்த course வந்து purchase பண்ணலாம். Actual price is around 19,500 but you get it for 13,649. This is one good option ஒரு நல்ல ஒரு அப்டேட் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க and இல்ல சார் நான் வந்து ரிப்பீட்டர் பையன் இல்ல நான் இப்பதான் 12th படிச்சிட்டு இருக்கேன்னா கவலைப்பட வேண்டாம் 12th படிக்கிற பசங்களுக்காக இருக்கிற ஒரு பேட்ச் தான் தளபதி பேட்ச் ஓகே சோ தளபதி பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 11,899 க்கு நீங்க இந்த கோர்ஸை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் which is coming around 16 that is 17,000 வருது நீங்க இந்த மெகா 30ங்கற கூப்பன் கூட அப்ளை பண்ணீங்கன்னா you get it for 11,899 and as usual ஒரு fantastic ஆன ஒரு பேட்ச் தான் இந்த fast track batch போயிட்டு இருக்குடா you get it for 8,499 so இதுல வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே குயிக்கா சம்மரைஸ் பண்ணி கொடுக்கறதா இந்த FT batch and இதுக்கு வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க போயிட்டு இருக்கு so as soon as possible ஜாயின் பண்ணி ஈஸியா கத்துக்கோங்க ஒரு ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம்ல எல்லா போர்ஷன்ஸுமே கத்து கொடுத்து அதுக்கு டெஸ்ட் அது கிராண்ட் டெஸ்ட் எல்லாமே வச்சு பண்றதா இந்த FT batch fast track batch okay fine இப்போ நம்ம வந்து நம்ம டாபிக்ல வந்துரும் ஓகே நமக்கு வரப்போற எக்ஸாம்க்கு என்னெல்லாம் இருக்குங்கற பேஸ் பண்ணி first question a specific place in ecosystem where an organism lives and performs its function ரொம்ப ஈஸி क्वेश्चनல always remember this niche okay habitat வாழ்ற இடம் அதே இடத்துல ஒரு functional roleங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் niche ன்னு சொல்லுவோம் it's very clear in this statement solar energy used by green plants for photosynthesis is only 2 to 10%. ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பாருங்க என்ன சொல்றாங்க photosynthesisக்கு பிளான்ட்க்கு என்ன வேணும் சோலார் எனர்ஜி வேணும் அப்ப சோலார் எனர்ஜி எங்க இருந்து வரும் சன்லைட்ல இருந்து வரும் அந்த எனர்ஜி எவ்வளவு எடுத்துக்குது 2 இருந்து 10% மட்டும் எடுத்துக்குது okay we call it as PAR and we'll discuss in this paper detail but now as of now understand it is 2 to 10%. Which of the following is not a sedimentary cycle? இதுல எதெல்லாம் sedimentary cycle இல்லன்னு கேக்குறாங்க nitrogen cycle first cycle out first cycle வந்து gaseous cycle okay nitrogen cycle carbon oxygen எல்லாமே gaseous cycle எல்லாமே most atmosphere கூட blend ஆயிடும் அப்ப அவங்க எல்லாமே gaseous cycle வந்துரும் phosphorus sulfur calcium இவங்கள பாத்தீங்கன்னா எப்படி இவங்க எல்லாமே இந்த rocks sedimentation இந்த land இந்த earth அவனும் கூட ஜெல் ஆயி போற டீம் so அவங்க எல்லாமே they come under sedimentary cycle sedimentary இல்லாதது இந்த nitrogen cycle okay next question what is co-evolution இதெல்லாம் ஈஸி क्वेश्चन பட் நீங்க எழுத மாட்டீங்க அத பிரச்சனை எப்படி எழுதணும்னு தெரியல எழுதுனா எப்படி மார்க் வரும் அது எல்லாமே நீங்க குயிக்கா இதுல கத்துக்கலாம்டா okay the interaction between organisms when continues for generations involves reciprocal change in genetic and morphological characters of both organisms ரொம்ப அழகா சொல்றேன் கேளுங்க ஒரு பிளான்ட் இருக்கு அந்த பிளான்ட்ல ஒரு அழகான ஒரு பூ இருக்கு அந்த பூக்குள்ள ஒரு பேர்டுக்கு தேவையான ஒரு நெக்டர் இருக்கு சோ இந்த பேர்டும் அந்த ஒரு பூவும் ரொம்ப வருஷமா ஒரே இடத்துல இருக்கு அப்ப என்ன ஆகுது அவங்க வந்து டிபெண்டட் ஆயிடுறாங்க இந்த பேர்டுக்கு அந்த பூல இருக்கிற ஃபுட் இல்லாம முடியாது இந்த பூல இருக்கிற ஃபுட் பேர்டுக்கு தான் போகணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது அப்ப என்ன ஆகுது ஓவர் டைம் வந்து அது அப்படியே டெவலப் ஆகி ரெண்டு பேத்துக்குமே ஃபங்க்ஷன்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் அதை அடாப்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்குது ஃபார் சே நீங்க பாத்தீங்கன்னா we have an island okay so the island நீங்க போய் பாக்கும்போது டார்வின் ஒருத்தர் கண்டுபிடிச்சா டார்வின் you guys know right டார்வின் so என்ன பண்றாரு
போயிட்டு ஒரு 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 செடியை பாக்குறாரு. ஒரு செடியை பார்த்தா ஒரு குறிப்பிட்ட லெங்த் அளவுக்கு அதோட இது இருக்கு, கொரோலா இருக்கு, கொரோலா இந்த பெட்டல் இருக்கு. அப்ப அதுக்குள்ளதான் நெக்டர் இருக்கு. அப்போ இப்படி இருக்கும்டா, சரியா? இருக்கும்போது இந்த இடத்துல நெக்டர் இருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த டிஸ்டன்ஸ் அவர் கால்குலேட் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பீட்டில் இல்ல ஒரு மாத் இல்ல ஏதாவது ஒண்ணுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், ஃபார் சே 10 சென்டிமீட்டர், அதே 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ப்ரோபோசஸ் கண்டிப்பா இருக்குங்கிறது சொல்றாரு. இப்படி யோசிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, எப்படி அந்த பிளான்ட்டுக்கு அந்த அளவுக்கு லெங்த் இருக்கு, அதுக்குள்ள நெக்டர் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பூச்சியோட ப்ரோபோசிஸ், ஒரு பல்லு ஏதோ சம்திங், ஓகே, அது ப்ரோபோசிஸ் போற அளவுக்கு அதுவும் கரெக்டா இருக்குங்கிறாரு. ஆனா அவரால் கண்டுபிடிக்க முடியல, ஃபெயில் ஆயிட்டாருன்னு நினைச்சு இறந்து போயிட்டு அப்புறமா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, எஸ், அந்த 10 சென்டிமீட்டர் அளவுக்கான ப்ரோபோசிஸ் இருக்கக்கூடிய ஒரு பீட்டில் இருக்குங்கிறாங்க. இதுதான் கோஎவல்யூஷன். which means அந்த லெங்க்த்துக்கு உள்ள போனாதான் நெக்டர் எடுக்க முடியும். அந்த லெங்க்த்துக்கான ப்ரோபோசிஸ அந்த ஒரு ஆர்கானிசம் அடாப்ட் பண்ணி எவால்வ் ஆயிருக்கு. இதுதான் இவங்க ரெண்டு பேரும் கூடவே சேர்ந்து எவால்வ் ஆகுறதா கோஎவல்யூஷன். It is a kind of co-adaptation and mutual change among interactive species. Okay? இப்ப இந்த பிளான்ட் என்ன பண்ணுது, குட்டியா இருக்குன்னா குட்டியா இருக்கக்கூடிய சில அனிமல்ஸும் வந்து எடுத்துக்கும், சில பீட்டில்ஸ் வந்து எடுத்துக்கும். அப்போ அவங்களுக்கு மட்டுமே இருக்கணுங்கிறதுக்காக they will also adapt themselves. Okay, so mutual developmentல அப்படியே வளர்றாங்க. பாருங்க, corolla length and proboscis length of butterflies and moths. So butterflies and moths இருக்கக்கூடிய அந்த length, அந்த proboscis length matters a lot. Birds, beak shape and flower shape and size. More examples நிறைய இருக்கு. ஓகே, நான் வந்து ஒரு டார்வினோட ரஃப் எக்ஸாம்பிள் சொல்லும்போது நிறைய இருக்கு. So that is listed here. Hornbills and birds of scrub jungles, slit size of polynia of Aspirants members and leg size of insects. அப்ப அவங்க கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சிரும், ஓ இப்படி ஒரு செடி இருக்கு, இந்த செடிக்கான ஃபுட் ஒருத்தர் சாப்பிடுறாருன்னா அவருக்கு இதே மாதிரி இருக்க ஸ்பெசிபிகேஷன் இருக்கும், அந்த ஃபுட்டை எடுத்துக்க கூடிய அளவுக்கான ஸ்பெசிபிகேஷன் இருக்குங்கிறதா இதுக்கான பாயிண்ட். ஃபைன், அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? Explain the first law of thermodynamics with example. Thermodynamics எங்க சார் உள்ள கொண்டு வரீங்க பாக்குறோமா? பாருங்க. Okay, first law is very easy. It states that energy can be transmitted from one system to another in various forms. Energy cannot be destroyed nor be created. என்ன சொல்றாரு, ஒரு எனர்ஜி உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, ஆனா அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும், டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும், சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ் டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கும். சோ இதையே சார் பயாலஜி ரிலேட் பண்றீங்க, இது எல்லா இடத்துலயும் இருக்குடா. இதை வந்து பயாலஜில எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம், இதை அழகா ரிலேட் பண்ணலாம். I will show you before we see, but it can transform from one form to another. பாருங்க, எக்ஸாம்பிள் photosynthesis. இப்ப நல்லா பாத்தீங்கன்னா photosynthesisங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா பிளான்ட்டுக்கு என்ன கிடைக்குது, ஸ்டார்ச்ங்கிற ஃபுட் கிடைக்குது. நல்லா கவனிங்க, இந்த ஸ்டார்ச்ங்கிற ஃபுட்டுக்குள்ள இருக்கிற ஒரு எனர்ஜி பிளான்ட் எங்கிருந்து எடுத்துச்சு, சோலாருங்கிற இன்னொரு எனர்ஜில இருந்து எடுத்துச்சு. அப்ப சன்ல இருந்து வந்தக்கூடிய அந்த சோலார் எனர்ஜி அப்படியே என்னாச்சு, பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி அந்த பிளான்ட்ல ஃபுட்டா இருக்கு. இப்ப நீ அந்த ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா உனக்கும் அந்த எனர்ஜி வந்துரும். எனர்ஜி இஸ் கெட்டிங் டிரான்ஸ்பர்ட். கிளியர்? That is how it is getting transferred from one place to another. Okay, so in photosynthesis the product of starch is formed by the combination of reactants chlorophyll, H2O, CO2. The energy stored in starch is acquired from the external sources like light energy, and so there is no gain or loss in total energy. அவ்வளவு விஷயம். இப்போ இந்த பிளான்ட்டா எனர்ஜி உருவாக்கிச்சான்னு கேட்டா இல்ல, சன்லைட்ல இருந்து வந்த அதே எனர்ஜியை தான் ஸ்டார்ச் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப அந்த ஸ்டார்ச் ஒரு ஹெர்பிவோர் சாப்பிடுன்னு வைப்போம், ஒரு ஆடு சாப்பிடுன்னு வைப்போம், அப்ப அந்த எனர்ஜி அப்படியே ஆடுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அந்த ஆட்டை நீ சாப்பிடுறன்னு வைப்போம், அப்ப அந்த சாப்பாடு உனக்கு ஆகுதுன்னு அர்த்தம். நீ உன்னை யாரா சாப்பிடுறாங்கன்னு வைப்போம், அது it is getting transferred. That is a cycle happens here. Okay, here light energy is converted into chemical energy. So இத வந்து probably 1 markல கேட்க வாய்ப்புகள் is high. Okay, அடுத்த கேள்வி பாத்துருவோமா? What is PAR? இப்ப நம்ம பார்த்தோம்ல, அங்க ஒரு 1 mark question பார்த்தோம், அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுப்பாங்க, பாத்துருவோம் பாருங்க. PAR refers to the portion of sunlight used by plants for photosynthesis. அதாவது சன்ல இருந்து வரக்கூடிய மொத்த சன்லைட்டையும் பிளான்ட் யூஸ் பண்ணுதான்னு கேட்டா முடியாது. பிளான்ட்டுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்ஸ்ல எவ்வளவு அவைலபிளா இருக்கோ அதை மட்டும்தான் அந்த பிளான்ட்டால எடுத்துக்க முடியும். சோ அந்த வேவ் லெங்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கமிங் அரௌண்ட் டு
400 to 700 nm wavelength. ஒரு பேசிக் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் கரெக்டா? இந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் தான் இந்த பிளான்ட்டுக்கு எடுத்துக்க முடியற அளவுக்கான சன்லைட். கிளியர்? சோ போட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவா இருக்கக்கூடிய அந்த ஒரு வேவ்ங்கிறது it is 400 to 700 nanometer. It is vital for photosynthesis and overall plant growth. Correct? Power is not constant, it varies due to clouds. So sunlight வந்து மாறும் கண்டிப்பா. clouds ஆல மாறும். ஒரு ட்ரீ ஷேட், ஒரு குட்டி பிளான்ட் அழகா வளர்த்துறான். அப்போ ஒரு பெரிய பிளான்ட் அப்படியே மறைச்சு நிக்குது. அப்ப அந்த பிளான்ட்டுக்கு சன்லைட் போகுமா? போகாது. அந்த ஷேட் என்ன பண்ணும்? அந்த சன்லைட்டை வளர விடாம நிக்கும். அதுதான் பிரச்சனை. And dust, seasons, latitude, daylight duration இது எல்லாமே என்ன பண்ணும்? அந்த சன்லைட்டோட அந்த பாரோட ஒரு fluctuating factors இருக்கு. கிளியர்? ஓகே, அடுத்து பாருங்க. இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ரா இங்க இருந்து அழகா 1 மார்க்ஸ் கேட்பாங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா 34% is reflected back into the atmosphere. என்ன சொல்றாங்க? இப்ப 100% சன்லைட் வருதுடா. 100% சன்லைட் வந்து சன்ல இருந்து நேரா எர்த்துக்கு வருது. அதுல 34% என்னாச்சு? திருப்பி சன்னுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுது. It is getting back into the atmosphere. ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. எர்த்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுச்சு. அப்ப அது 34% அவுட்டா. அடுத்து 10% என்ன பண்ணுது? ஓசோன் எடுத்துக்கும், வாட்டர் வேப்பர் அண்ட் கேசஸ் அவங்க எல்லாம் 10% எடுத்துக்கும். Because they need many activities to done, so they'll take all those. அதெல்லாம் போக ஒரு 56% பூமிக்கு வந்துச்சுன்னா மொத்தமா வர 100% இருந்து 2 to 10% மட்டுமே பிளான்ட்ஸுக்கு ரீச் ஆகுது. ஓகே, only 2 to 10% of solar energy reaching earth is used by plants for photosynthesis. The rest is lost as heat. Clear? So in the question நம்ம previously பார்த்தோம், how much can be utilized? It is something about 2 to 10% of the sunlight reaching earth. Okay, clear? இது எப்படி மெஷர் பண்றா? measured in millimoles per square meter per second using silicon photovoltaic detectors. Those are machines. Okay, they can actually detect the values. So இந்த வேல்யூ மறந்துடாதீங்களா? millimoles per meter per second, per meter square per second. Okay, be very clear, very important. Okay, power range பாருங்க. generally 0 to 3000 mml இருக்கும்டா. நைட்ல பாத்தீங்கன்னா 0 மற்றும் மிட் டேல பாத்தீங்கன்னா 2000 to 3000 millimoles இருக்கும் per square per centimeter. Fine, got an idea? சோ இத வந்து நீங்க கண்டிப்பா பார்க்கணும்டா. சரியா? ஏன்னா இந்த போட்டோவோல்டிக் டிடெக்டர்ஸ்ல கேட்பாங்க, பார் ரேஞ்ச் கேட்பாங்க, and ரொம்ப ரொம்ப முக்கியம் மில்லிமோல்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் செகண்ட், அதை விட முக்கியமா கேட்பாங்க. சோ இத மட்டும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி சார் மனப்பாடம் பண்றது? 5 டைம் எழுது போதும். 5 டைம் எழுது. இப்ப நான் சொன்ன இதை மட்டும் ஒரு 5 டைம்ஸ் எழுது, யூ ஆர் டன். டோன்ட் வரி. இதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஓகே, நம்ம வந்து பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நம்ம இந்த நிமோனிக்ஸ் எல்லாம் போட்டு எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். இதுக்கெல்லாம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. டாப் 5 டைம்ஸ் எழுதி பாட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகே ஓகே. So draw a pyramid from following details and explain in brief. ஓகே, என்ன கேக்குறாங்க? இந்த கொடுத்துக்க டேட்டா வச்சு ஒரு பிரமிட வரைஞ்சு அந்த பிரமிட் இருக்கிற எப்படி நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு கேக்குறாங்க. பாத்துருவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? quantities of organisms are given. Hawks 50, plants 1000, rabbits and mouse 250, pythons and lizards 150. அப்ப இது பார்த்தாலே தெரியுது ஒரு இக்காலஜிக்கல் பிரமிட் மாதிரி இருக்கு. அப்படின்னா எப்படி சார் வரும்? நல்லா பாருங்க. ஓகே, சோ ஜெனரல் நமக்கு பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ட்ராபிக் லெவல் 1 ன்னு சொல்லுவோம். ஓகே, இது ட்ராபிக் லெவல் 2 ன்னு சொல்லுவோம், இது ட்ராபிக் லெவல் 3 ன்னு சொல்லுவோம், இது ட்ராபிக் லெவல் 4 ன்னு சொல்லுவோம். So we have T1, T2, T3, T4. இப்ப 4 லெவல் இருக்கா? இந்த 4 லெவல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க பேரு தான் ப்ரொடியூசர்ஸ் ன்னு சொல்லுவோம். We call them as producers. இப்ப அடுத்து யார் வருவா? பிரைமரி கன்சியூமர்ஸ். அப்புறம் யார் வருவா? செகண்டரி கன்சியூமர்ஸ். அப்புறம் டெர்ஷரி கன்சியூமர்ஸ். ஓகே, ப்ரொடியூசர்ஸ் மோஸ்ட் எல்லா பச்சை கலர்ல பிளான்ஸ் டைப் அத அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அத சாப்பிடுற ஹெர்பிவோர்ஸ் பிரைமரி கன்சியூமர்ஸ்ல வந்துருவாங்க. பிரைமரி கன்சியூமரை சாப்பிடுற கார்னிவோர் செகண்டரி கன்சியூமர்ல வருவாங்க. செகண்டரி கன்சியூமரே அடிச்சு தாக்குற அந்த டாப் கார்னிவோர் வில் கம் இன் டெர்ஷரி கன்சியூமர். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ இப்போ நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்க பாப்போம். அழகா அரேஞ்ச் பண்ணுங்க. பிளான்ஸ் இக்காலஜிக்கு நமக்கு தெரியும் எப்பவுமே அப்ரைட்டா இருக்கும். அப்ப வேல்யூஸ் கீழ இருந்து அப்படியே கம்மியாயிட்டே வரும். தட் இஸ் த கான்செப்ட். ஓகே, சோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. பிளான்ஸ் 1000 இருக்கு. அப்ப நான் அடுத்து என்ன பண்ணலாம்? எஸ், ராபிட்ஸையும் மவுட்ஸையும் இங்க போட்டுடலாம்.
அப்ப 250 250 மொத்தம் 500 இதுல வந்துரும். Clear? So 500 is coming here, followed by pythons and lizards will take 150, that is 100 plus 50, and the hogs is there 50. இவ்வளவுதான்டா, இதுதான் இந்த கிராஃப். இதை வரைஞ்சிட்டு நீங்க அப்படியே அப்பரைட்னு போட்டு ecological போட்டு quantities is getting reduced, அவ்வளவு முடிஞ்சு ஈஸியா எழுதிடலாம். பையன் இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டா மட்டும் புது வேலை முடிச்சு. கிளியர்? புரிஞ்சுதா? சோ இந்த பிரைமரி கன்சியூமர்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்டா எப்படி இருப்பானுங்க, they will be having taken care of waste things. Fine? Okay, super. Okay, அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Various stages of successions are given below. From the rearrange them accordingly. Find the type of succession and explain in detail. என்ன கேக்குறாங்க, இத வந்து பாருங்கடா தனியா பிரிச்சு வச்சிருக்கானுங்க. ஓகே guys, also இந்த क्वेश्चन வந்து நம்ம क्वेश्चन ஆஃப் தி டேல தனியா எடுத்து சொல்லுவோம்டா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஹைட்ரோசிலிண்டர் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. ஆனா இது நிறைய படிக்கணும், நீங்க நிறைய உட்கார்ந்து படிக்கணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு எழுதி பார்க்கணும். So generally we people do not prefer students to write this question, but if obviously there's no other option, you have to go for it. So now I'll give you a rough idea எப்படி இந்த question work ஆகுங்கிற general idea கொடுக்கிறேன். அதிலே மோஸ்ட் கவர் ஆயிடும். பட் இது இல்லாம question of the dayல தனியா அதை தெளிவா எடுத்து கொடுக்கிறேன். Because one of my student question of the dayல எனக்கு இது வேணுங்கிறது கேட்டிருக்காங்க. அதனால இதே question தெளிவா எடுத்து அதுல சொல்லுவோம். ஓகே, சோ கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் இதை நீங்க இவ்வளவு தூரம் வந்து பாப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்குள்ள இருக்குமா இல்லங்கிற டவுட் இருக்கும். பிரைமரி இம்பார்ட்டன்ட்லாம் வரும், சில பேருக்கு தெரியும், ஆனா சில பேருக்கு தெரியும் அவசியம் இல்ல. அதனால இந்த கொஸ்டின் ஆஃப் டே சீரீஸ்ல இந்த கொஸ்டின் வந்து டீடைலா we will teach. Okay, but now I will give you an idea how is it. Okay, so பேசிக்கா என்ன சொல்றாங்க தெரியுமாடா, ஒரு இக்கோசிஸ்டம், ஒரு வாட்டர் இக்கோசிஸ்டம்ல ஹைட்ரோசிலிண்டர் வாட்டர் இக்கோசிஸ்டம்ல சில கொடுத்திருக்காங்க, நிறைய டைப் கொடுத்துட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கங்கறாங்க. கரெக்ட்டா? சோ அரேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், phytoplankton stage தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஒண்ணும் இல்ல, நீங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். ஓகே, தனித்தனியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாக்குற ஸ்டேஜ் தான் phytoplankton stage, which means அழகா இருக்கக்கூடிய இந்த குட்டி குட்டி பாக்டீரியாஸ், ப்ளூ கிரீன் ஆல்கேஸ், இந்த மாதிரி பிஎஸ்சி எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் phytoplankton ஸ்டேஜ்ல பார்க்கலாம். அவங்க அப்படியே பரப்பி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இறந்து டீகம்போஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போறதா சப்மர்ஜ்டு பிளான்ட் ஸ்டேஜ். அப்படி என்ன அர்த்தம், ரூட்டட் தான்டா, பிளான்ட்ஸ்ல ரூட்டட் தான், ஆனா கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. இப்படி இதுதான் சப்மர்ஜ்ட் பிளான்ட் ஸ்டேஜ். இது நீங்க ஹைட்ரலா பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, பட் ஐ ஜஸ்ட் குவிக்லி டெல் one for an idea. So ஹைட்ரலா எக்ஸாம்பிள். அடுத்து சப்மர்ஜ்ட் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். அதாவது இது சப்மர்ஜ் எல்லாம் அழியும் போது இவங்க என்ன டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த இடத்துல ஃபுல்லா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா வளர்ந்து ஃபுல்லா பெருசானதுக்கு அப்புறம் இது என்ன வளர்ந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் மாதிரி ஆயிரும். நம்ம இந்த லோட்டஸ்லாம் பாத்துருக்கீங்களா, லோட்டஸ், வாட்டர் லில்லி, அது எல்லாமே இந்த சப்மர்ஜ்டு ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல வந்துரும். அவங்க எல்லாம் ஆக்கிரமிச்சு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஸ்லிட் இருக்குல்ல, அதாவது இந்த மண்ணு இந்த கல் அதெல்லாம் சேர்ந்து லேயர் உருவாக ஆரம்பிக்கும். அப்ப இவங்களால சர்வே ஆக முடியாது. அப்போ மண்ணும் இருக்கும் தண்ணி இருக்கும். அப்ப அது ரெண்டுமே சேர்த்து சர்வே ஆகுற மாதிரி இருக்கணும்னா அவங்க என்னவா இருக்கணும், ஆம்பிபியஸா இருக்கணும். என்னவா இருக்கணும், ஆம்பிபியஸ் பிளான்ட்ஸா இருக்கணும். அதெல்லாம் இந்த ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ்ல வந்துரும். அவங்க என்ன வந்துருவாங்க, ரீட் ஸ்வாம்ப் ஸ்டேஜ்ல வந்துருவாங்க. அப்ப அந்த மண் இப்ப என்ன தெரியுமாடா, இந்த தண்ணியில மண்ணு வந்துருச்சு இவ்வளவு. ஓகே, இது ஃபுல்லா மண் ஆயிடுச்சு. மண்ணுனா ஸ்லிட் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து என்னது, ஆம்பிபியஸ் ஸ்டேஜா மாறும். ஓகே, சோ இந்த ஆம்பிபியஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அழகா வாழ்ந்துருவாங்க. ஏன்னா தண்ணி இருக்கு, மேல தண்ணி இருக்கு, கீழே வந்து நிலமும் இருக்கு. சோ லேண்ட் அண்ட் வாட்டர் போத் ஆர் தேர், சேஃபா ஜாலியா இருந்துருவாங்க. அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, இந்த லேயர் அப்படியே ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்படியே ஜாஸ்தியாய் மார்ஷ் மெடோ, சேஜ் மெடோ சேஜ் சொல்லுவோம். அப்படின்னா சதப்பு நிலம். ஓகே, அப்படியே காலைல மாட்டுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சதப்பு நிலமா ஒரு மாதிரி சக்கர நிலமா ஆயிடும்.
தண்ணி கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா ஒரு மாதிரி டேம்பா தான் இருக்கும், கொஞ்சம் வெட்டியா இருக்கும், ஆனா உள்ள மண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி அங்க இக்கோசிஸ்டம் பாண்ட் இக்கோசிஸ்டம் மாற ஆரம்பிச்சிருச்சே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்hrubs வளர ஆரம்பிக்குது. இப்ப மண்ணாக இருந்துச்சு, ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி இருந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சது. ஸ்hrub என் ஹைட்டு எனக்கு கொஞ்சம் குட்டியெல்லாம் எல்லாம் இருக்க குட்டியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே வளர்ந்து 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 மத்த டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கும், எப்படா இவனை பிடிக்கலான்னு. இந்த ஸ்hrub வந்தோன்னு என்னாச்சு, பிளான்ட் ட்ரை ஆயிடுச்சு. அந்த பிளான்ட் இல்ல சாரி, இந்த லேண்ட் ட்ரை ஆயிடுச்சு. இனி இப்ப ஈஸியா ஆக்கிரமிப்பு பண்ணலாம். அப்படியே அழகா உள்ள போய் ஆக்கிரமிப்பு பண்ணி அது ஃபைனல் கிளைமேக்ஸா ஒரு கடைசியா ஒரு மேசிவ் காடா மாறிடும். அதுதான் இந்த ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். இதுதான் ரஃப் ஐடியா. இத வந்து டீடைல்டா எக்ஸாம்பிள்ஸோட பாயிண்ட் வைஸ் பாயிண்ட் நான் வந்து பேசணும் அப்படின்னு டீச் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, பட் திஸ் இஸ் தி சேம் திங். ஓகே, ஃபைன். Next question, explain the types of ecosystem in the example. இது அழகா கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க்ல சூப்பரா வரக்கூடிய கொஸ்டின், ஈஸி கொஸ்டின், அப்படியே கூட படிச்சிருங்க. ஈகோசிஸ்டம்ல 2 டைப்டா. ஒன்னு வந்து நேச்சுரல் ஈகோசிஸ்டம், இன்னொன்னு வந்து ஆர்டிபிஷியல் ஈகோசிஸ்டம். ஓகே, நேச்சுரல்னாலே நமக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், என்னது அதுவாவே உருவாகிறது நேச்சுரல். நம்ம கையை விட்டு எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது what you get what ecosystem called artificial ecosystem. So natural ecosystem with or without human interference வந்துரும், because primarily it can develop on its own. அதுல சில changes வரும், but it is on its own. Artificially maintained by a man. அந்த ecosystem நான் தான் பாத்துக்கிறேன். Okay, for example பாருங்க, rice field and maize field. இப்போ ஒரு ரைஸ் இருக்கு, ரைஸ் வந்து ஒரு காடு மாதிரி வளராது, மெய்ஸ் காடு மாதிரி வளராது. அதுக்கு நம்ம போய் பராமரிச்சு அதுக்கு போட்டு தண்ணி விட்டு பெஸ்ட் காப்பாத்தி எல்லாம் பாக்குறோம். ஆனா ஃபாரஸ்ட் அப்படி இல்ல, ஃபாரஸ்ட் தானா வளரும். அதுல வேணா சில பல சேஞ்சஸ் கொண்டு வரலாமே தவிர, ஆனா அது தானா வளர்ந்தது கரெக்டா. அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது, நம்ம இந்த வீட்டு ரைஸ் எல்லாம் வளர்த்துறன்னு பேர்ல காடு அழிச்சிட்டு இருக்கோம், அக்ரிகல்ச்சருங்கிற பேர்ல காடு அழிச்சிட்டு இருக்கோம். ஆனா அக்ரிகல்ச்சர் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு ஆபத்துங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கு முக்கியம், நமக்கு முக்கியம். யாருக்கு ஆபத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஆபத்து. கரெக்டா யோசிச்சு பாருங்க. ஃபைன். அப்ப இந்த ஆர்டிபிஷியல் நீங்க பெருசா போவேன்னா அதோட முடிச்சுக்கோங்க. நேச்சுரல் 2 டைப்பா பிரிக்கணும். நம்ம வந்து டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக். டெரஸ்ட்ரியல்னா என்னது, லேண்ட், அப்ப ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட், டெசர்ட் எல்லாம் வந்து. அக்வாட்டிக் அர்த்தம், எஸ் வாட்டர். சோ வாட்டர்ல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு, அந்த பேஸ்ல 2 டைப் தான், ஒன்னு ஃப்ரெஷ் வாட்டர், இன்னொன்னு மெரைன். ஓகே, சோ ஃப்ரெஷ் வாட்டர் பாத்தீங்கன்னா ரன்னிங் வாட்டர் பாடிஸா இருக்கும், மோஸ்டா ஓடுற தண்ணி சொல்லுவோம்ல. அப்ப இந்த ரிவர், ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ட்ரீம் இது எல்லாமே வந்துரும். ஓகே, சோ வி காட் இஸ் லாட்டிக். அண்ட் மெரைன்ல வந்து லென்டிக் இருக்கும். லென்டிக்னா மோஸ்டா இந்த சால்ட் வாட்டர், இந்த ஓஷன் சீஸ் எல்லாமே எப்படி சொல்றது, கட்டி வச்சது ஸ்டாக்னன்ட் ஆகும், கால்ட் as lentic. Okay, fine. Okay, any doubts? Okay, so pond is also coming under this lentic because stagnant water la சின்ன ஒரு பரப்பளவுல தண்ணி அப்படியே ஃபில் ஆகி நிக்கிறதுனால you call it as yes lentic. Fine. இப்ப பாருங்க, pond ecosystem another important question பாத்துருவோமா. A pond is a natural fresh water and lentic. நீ அத நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. லென்டிக்னாலே நம்ம வந்து அந்த மெரைன் எடுக்க முடியாது. ஓகே, லென்டிக்ல ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு, அதுதான் இந்த பாண்ட். கிளியர்? சோ நமக்கு பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது நம்ம பிரைமரி பிரிச்சது எப்படி, லாஜிக் லென்டிக் பேஸ் பண்ணி ரன்னிங் வாட்டர், ஸ்டாக்னன்ட் வாட்டர். அப்ப அது ஸ்டாக்னன்ட் வாட்டர்னா அது எல்லாமே ஒரு கேட்டகரி, ரன்னிங் வாட்டர்னா அது எல்லாம் ஒரு கேட்டகரி. ஓகே, சோ the pond is a natural fresh water and lentic, that is still water, stagnant water ecosystem. It demonstrates the structure and function of ecosystem with biotic and abiotic interaction. Very true. Pondல வந்து biotic, living and non living ஓட interactions எல்லாம் சேர்ந்து அதுவே உருவான இந்த pond தான் இந்த pond. Okay, formed when rainwater collects in shallow areas and supports microbes, plants and animals. ரொம்ப ஈஸி சொன்னடா. சின்ன ஒரு டெப்த்ல என்ன ஆகும் தெரியுமா, ரெயின் வாட்டர் அப்படி கலெக்ட் ஆகும். ஏன்னா அது டிப்ரெஷன் தானே, ஒரு ஸ்பேஸ் தானே. ரெயின் வாட்டர் கலெக்ட் ஆகி உள்ள அங்க இருந்து மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே இன்டராக்ட் வளர ஆரம்பிக்கும். It is self-sustaining and self-regulating. சொன்னேன்ல, it is on its own. It used to keep, because it's coming in nature, no? So it is on its own. So self-sustaining and self-regulating. இப்ப அதுல இன்வால்வ் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் பாத்துறோம், because I said you biotic and abiotic ரெண்டுமே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஏபயோட்டிக் ஃபிக்ஸ் பண்ணலாம். It includes dissolved inorganic substance, inorganic கார்பன் ஹைட்ரஜனோட இன்வால்வ் பாண்ட் இல்லாம இன்வால்வ் ஆகிறது எல்லாமே இன்ஆர்கானிக். CO2, O2, கால்சியம், நைட்ரஜன், பாஸ்பேட் ஆர்கானிக். கார்பன் ஹைட்ரஜன் செயின்ஸ் வருது, அமினோ ஆசிட்ஸ், ஹியூமிக் ஆசிட்ஸ். ஓகே, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. சரி, சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரியா? Influenced by light, temperature, pH and climatic conditions. Obviously these are the factors. பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் பாருங்க, ப்ரொடியூசர்ஸ். இப்ப லிவிங் கொண்டோம், ப்ரொடியூசர்ஸ் யாரா இருப்பாங்க சொன்னா நான் உங்ககிட்ட,
எஸ் ப்ரொடியூசர்ஸ் யாரா இருக்கும் மோஸ்டா பிளான்ஸா இருக்கும் பாத்தீங்களா அதுல பாக்கும்போது நமக்கு பைட்டோ பிளாங்டன்ஸ் வந்துருவாங்க ஓகே பைட்டோ பிளாங்டன்ஸ்ங்கிறது மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாலிகூல்ஸ் தான் இந்த பைட்டோ பிளாங்டன்ஸ் ஆஸ்லேட்டரியா அனபீனா வால்வோக்ஸ் டயட்டம்ஸ் அவங்க எல்லாமே இந்த பைட்டோ பிளாங்டன்ஸ்ல வந்துருவாங்க ஓகே அடுத்து ஃபிலமெண்டஸ் ஆல்கின்னு பாத்தீங்கன்னா நீளமா த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் த்ரெட் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியதா இதெல்லாம் ஆல்கேஸ் ஓகே ஸ்பைரோகைரா யூரோத்ரிக்ஸ் எல்லாமே இதுல வந்துடும் அடுத்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் அப்படியே மிதக்கிறது அசோலா பிஸ்டியா எக்கியோக்னே இது எல்லாமே அதுல வந்துடும் அண்ட் சப்மர்ஜ்ட் பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா we have seen no அது எப்படி முங்கி இருக்குது it's called as potamogeton and rooted floating plants plant நல்ல ஸ்ட்ராங் ரூட்டா இருக்கும் நல்லா வளர்ந்து அப்படியே அழகா அப்படியே ஆடும் ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கும் ஓகே நிம்ஃபியா நெலும்பு இதெல்லாம் லோட்டஸ் டா வாட்டர் லில்லியே பார்த்தோம்ல அதெல்லாம் இதுல வந்துரும் and macrophytes typha and icomia பெரிய பெரிய பிளான்ட்ஸ் எல்லாமே will called as macrophytes இப்போ அடுத்து கன்சியூமர்ஸ் பாருங்க பிரைமரி இஸ் zooplankton நம்ம என்ன பார்த்தோம் phytoplankton பார்த்தோம் இப்போ எடுத்து வந்து பாக்குறது zooplankton இப்போ zooplankton என்ன பண்ணுவாங்க பேசிக் கன்சியூமர்ஸ் என்ன தெரியுமா ஆகும் நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய இந்த phytoplankton எல்லாம் சாப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த zooplankton தான் ஓகே ஏன்னா அவங்க எல்லாமே ஈஸியா சாப்பிடுவாங்க ஜூனா அனிமல்ஸ்ல வந்துருல அவங்க சாப்பிடுவாங்க ஓகே அடுத்து செகண்டரி அந்த zooplankton கன்சியூம் பண்றதுல வாட்டர் பீட்டல்ஸ் ஃப்ராக்ஸ் குடுடியா எடுத்து அப்படி சாப்பிடுவோம் இனி இந்த வாட்டர் பீட்டல்ஸ் ஃப்ராக்ஸ் சாப்பிடுறது யாரு டெர்ஷரி அப்ப இந்த டெர்ஷரி கன்சியூமர் எந்த லெவல்னு கேட்பாங்க எந்த ட்ராபிக் லெவல் 4 ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே சோ டக்ஸ் கிரேன்ஸ் லார்ஜ் ஃபிஷ் ஹாக்ஸ்ங்கிறது கழுகுடா ஈகிள்ஸ் மாதிரி அண்ட் ஹியூமன்ஸ் இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க நம்மளே சாப்பிடுவோம்ல ஃபிஷ்ல சாப்பிடுவோம்ல சோ அதெல்லாம் will come under tertiary okay and there is a general category called decomposers bacteria and fungi present in mud and bottom water break down organic matter and recycle nutrients கரெக்ட்டா தண்ணில மண்ணுல அந்த செட்டில் ஆகக்கூடிய இந்த ஃபங்கை அதெல்லாம் என்ன ஆகும் நேரா வந்து அந்த வாட்டர் பிரேக் டவுன் பண்ணி அதுல இருந்து தேவையான ஃபுட் எடுத்து அங்க இறந்து போன ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை ரீசைக்கிள் பண்ணி தட்ஸ் வை தே கால்ட் as decomposers நல்லா பாருங்கடா சரி பிக்சர் தெரியுதா உங்களுக்கு இங்க பாருங்க ப்ரொடியூஸ் என்னது ப்ரொடியூசர்ஸ் and இவர்தான் கன்சியூமர் இவங்க எல்லாமே டீகம்போசர்ஸ் ஓகே இந்த மண்ணுக்குள்ள இங்க இருக்கா மண்ணுக்குள்ள இருக்க இவங்க எல்லாமே எதுல வந்துருவாங்க டீகம்போசர்ஸ் fine got an idea this is the ecosystem fine stratification stratification நால என்ன அர்த்தம் லேயர்ஸ் னு அர்த்தம் okay so zonification stratification layering layerification எல்லாமே மீனிங் தான்டா பட் அது வேரி ஆகும் ஓகே பிரைமரி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ல கேள்வி கேட்பாங்க அப்ப அதுல ரெண்டு ஜோன் இருக்குடா லிட்டோரல் we have more but I'll explain because இங்க ரெண்டு தான் இருக்கு லிட்டோரல் and limnetic அடுத்த ஸ்லைட்ல அடுத்த ரெண்டு இருக்கு ஓகே லிட்டோரல் ஜோன் பாருங்க நியர் ஷோர் shallow highlight penetration rooted plants ஒண்ணும் இல்லடா அப்ப அந்த ஈகோசிஸ்டம்ல மேலாப்ல இருக்குல மேல அந்த அந்த ஷோருக்கு பக்கத்துல ஷோர்னா எப்படி சொல்ல பீச்ல நம்ம நடந்து போவோம்ல மண்ணு கிட்ட போக தண்ணி வரும் அப்ப தண்ணிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான் ஷோர் அப்ப ஷோர் பக்கத்துல இருக்கிற தண்ணி தான் சொல்லுவோம் அந்த ஜோனை லிட்டோரல் ஜோன் சொல்லுவோம் அப்ப இங்க என்ன நல்ல சன்லைட் இருக்கும் ஓகே அதான் பச்சை வர சன்லைட் அழகா அடிக்கும் மேலதான் அடிக்கும் அப்போ ஹை லைட் பெனிட்ரேஷன் இருக்கும் நிறைய ரூட்டட் பிளான்ட்ஸ் இருக்கும் கிளியர் பிகாஸ் ஏன் ஜாஸ்தியா இருக்கு சன்லைட் நிறைய வருது பிளான்ட்ஸுக்கு தேவையான போட்டோசிஸ் நடந்துரும் அப்ப அவங்க நல்ல ஜம்முன்னு அழகா இருப்பாங்க அவ்வளவுதான் விஷயம் கிளியர் இது டெக்னிக்கல் திங் ஓகே limnetic zone பாருங்க ஓபன் வாட்டர் தான் sunlight penetration dominated by plankton அதுக்கு அடுத்து ஓகே சோ அடுத்து பாத்தீங்கன்னா sunlight penetration ரொம்ப ஹையா எங்க இருந்துச்சு லிட்டோரல்ல இருந்துச்சு limneticல இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்ப பிளாங்க்டன்ஸ் வந்து இருக்கும்டா ஆனா நம்ம ரூட்டட் பிளான்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் பிளாங்க்டன்ஸ்ங்கிறது குட்டி குட்டி ஸ்பீஷீஸ் பார்த்தோம்ல we saw that all these diatoms no அதெல்லாம் பிளாங்க்டன்ஸ் வந்துரும் அவங்க ரொம்ப டாமினேட்டா இருப்பாங்க கிளியர் அதுக்கு அப்புறம் வர ஜோன் தான் இந்த ப்ரோஃபண்டல் ஜோன் இவங்க அந்த இன்னும் உள்ள போகணும் நம்ம மேல தண்ணி பார்த்தோம் கொஞ்சம் கீழே பார்த்தோம் இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போது டீப் வாட்டர் லோ லைட் தண்ணி உள்ள போறது கஷ்டம் சோ தண்ணிக்குள்ள சன்லைட் போறது கஷ்டம் டாமினேட்டட் பை ஹெட்டிரோட்ராப்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க ஆட்டோட்ராப்ஸ்க்கு அங்க வேலை இல்ல ஏன்னா சன்லைட் இல்ல ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்ப ஹெட்டிரோட்ராப்ஸோட ஆட்டம் அங்க இருக்கும் கிளியர்
benthic zone, pond bottom inhabited by decomposers. Benthic zone na அந்த தண்ணியில கீழ இருக்குள்ள அந்த மண்ணுல இருக்குள்ள அந்த மண்ணுல இருக்கக்கூடியது அந்த benthic zone சொல்லுவோம். அங்க மோஸ்டா பெந்தர்ஸ்ங்கிறது decomposers. அவங்க ஒண்ணு அந்த அப்படியே ஒரு ஸ்பீஷிஸ் இறந்துச்சுன்னா அப்படியே செட்டில் ஆகும்ல, செட்டில் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சாப்பிடும். அப்புறம் அங்க இருக்கிற பொருள் எல்லாமே சாப்பிடுறது இந்த decomposers. Okay, the highest primary productivity occurs in littoral and limnatic zones due to more light penetration. இந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது என்ன தெரியுமாடா? பயோமாஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, தேவையான எனர்ஜில ப்ரொடியூஸ் பண்றது. அப்போ அது வந்து ஏன் ஜாஸ்தியா இருக்கு? எங்க லிட்டோரல் லிமிட்டிங்ல ஏன் ஜாஸ்தியா இருக்கு? ஏன்னா அங்க சன்லைட் இருக்கு. சன்லைட் அங்க ஜாஸ்தியா இருக்குமோ பிளான்ட் அங்க அழகா வளரும். பிளான்ட் அங்க அழகா வளரும் போது அங்க பயோமாஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஹை ப்ரொடக்டிவிட்டி எங்கன்னு கேட்டா என்ன ஆன்சர்? இட் இஸ் லிட்டோரல் அண்ட் லிமினட்டிக் ஜோன். பை பிகாஸ் தி ரீசன்ஸ் தே ஆர் ஹேவிங் மோர் லைட் பெனிட்ரேஷன். அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? பாருங்க, இதுதான்டா லிட்டோரல் ஜோன். தெரியுது உங்களுக்கு? இந்த ஏரியா. அடுத்து உங்களுக்கு தெரியுதா லிமினட்டிக், அப்புறம் ப்ரோஃபண்டல், அப்புறம் இங்க இருக்கிறதா பென்டிக். கிளியர்? காட் an idea? This is how the diagram is. Okay, புரிஞ்சுதா? இது ஈஸி சாப்டரா, சோ உங்களால ஈஸியா படிக்க முடியும். சோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத போது டப்புன்னு அழகா படிச்சிடலாம். ஓகே, அடுத்து. So why are some organisms called as eurythermals and some others as stenohaline? பாத்துருவோமா? Eurythermal, organism which can tolerate a wide range of temperature fluctuations. நல்ல temperature fluctuations க்கு ஏத்த மாதிரி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். Okay, so called as eurythermal. Fine. இதே நம்ம டீடைல்டா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ecology சாப்டர்லயே பாத்துருப்போம்டா. அந்த செஷனுக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. நம்ம வந்து குவிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி பயங்கரமா போச்சு செஷன். அது சும்மா பாருங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Examples: Zostra, marine angiosperm, and Artemisia tridentata. அடுத்து stenohaline. Haline நாலே salt தான். பாத்துருவோமா? Organism which can withstand only small range of salinity. Okay, கம்மியான அளவான உப்பு டாலரேட் பண்றதா இந்த stenohaline. Example: plants of estuaries. Estuaries இந்த border தான். இந்த borderல இந்த உப்பு தண்ணி நல்ல தண்ணி மிக்ஸ் ஆகிற இந்த இடத்துல கொஞ்சம் வாழ முடியும். ஏன்னா கொஞ்சம் உப்பு அங்க இருக்கும், நிறைய நல்ல தண்ணி இருக்கும், இது இருக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல தண்ணி மட்டும் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி எடுத்து அது வாழும். விச் மீன்ஸ் அதனால டாலரேட் பண்ண முடியும், ஆனா கம்மியா பண்ண முடியும். அதுதான் இந்த ஸ்டீனோஹாலைன். ஓகே, சோ நம்ம இங்க இதுல இருக்கக்கூடிய ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிக்கோண்டா. அதுல நான் சொன்ன மாதிரி ஹைட்ரோஸ்டீரை மட்டும் நம்ம தனியா கொஸ்டின் வட்டியில போடுவோம். பிகாஸ் நேர் விருப்பங்கிற மாதிரி அது வேவா. சோ வில் டு இட். ஓகே, அண்ட் அதை தாண்டி ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அது லைனா நாங்க கொஸ்டின் வட்டியில போட்டிருக்கோம். அப்ப நீங்க கமெண்ட் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. பிகாஸ் ஐ ரிமெம்பர் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. சோ அந்த கமெண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் போய் எடுக்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கடகடன்னு எடுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஃபைன். ஞாபகம் வச்சுக்கோங்கடா, வெட்ரிங்கிற பேட்ச் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு ஒன்னும் தேவையில்லை. இந்த மெகா 30ங்கிற கோட் அப்ளை பண்ணி 19,500 வர கோர்ஸ் ஈஸியா 13,649 நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் அடுத்து நீங்க இதே மாதிரி 11th 12th படிக்கிற 12th பசங்கன்னா நீங்க தளபதி கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க அதே மாதிரி மெகா 30 அப்ளை பண்ணிட்டு 11,899க்கு இந்த கோர்ஸ் நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் செஷன்ஸ், பிவைக்யூ டிஸ்கஷன்ஸ், பர்சனலைஸ் மென்டர்ஸ், கிரேட் இந்தியன் பேட்டில் எக்ஸாம்ஸ். ஓகே, ஒரு நல்ல பிளான்ரா. ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணனும்னா யூ நீட் ஹெல்ப். யூ நீட் டு பிராக்டிஸ் a lot. You need many guidance and also you get it for very less price. So do not waste it. Okay, and also FT, அதாவது ரீரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்களா வீட்ல. சார் கம்மி டைம்ல நான் எப்படி படிக்கலாம்னு கேட்டீங்க. இவ்வளவு ஃபர்ஸ்ட்ல நான் படிக்கணும், 11th 12th எல்லாம் படிக்கணும், கிளாஸஸ் எனக்கு தெரியல, என்ன பண்றது பயப்படுறீங்கன்னா அவங்க வந்து FT எல்லா பொசிஷன்ஸ் இருக்கும். ஓகே, 11th 12th எல்லாமே எடுத்து அதுக்கு தேவையான கிளாஸஸ், எக்ஸாம்ஸ், கிராண்ட் டெஸ்ட், மாக் டெஸ்ட் எல்லாமே கொடுத்து பண்ற ஒரு சூப்பரான பிளான் இது. ஓகே, சோ அது வந்து you can get it for 8499. Do not miss it. If not, you share it with your friends and always be happy. Okay, fine. And இதெல்லாம் நீங்க எங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம்? இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நோட்ஸ் நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ நீ அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி क्वेश्चंस வேணும்ங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எது வேணும்னு சொல்லுங்க, நம்ம சிறப்பா தரமா பண்ணிடுவோம். ஓகே, ஓகே, चलो then bye bye, take care.